அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் அவரு திமுக நாங்க இருக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியாது மேல கேளுங்கிறாங்க. அதே இவ்வளவு கந்தர்கோலத்தில் இருக்கும் பொழுது செல்வ பெருந்தகை அவர் எதற்கு குளிர் ஜுரத்துல சுத்துறாரு? அதனால செல்வ பெருந்தகை அவர்கள் மீடியால தான் பாக்குறாரு. டிடிவி என்ன பேசினாரு, இன்னைக்கு என்ன பேசினாரு, டிடிவி என்ன சேர்ந்தாரு. அதனால எதுவும் தெரியாமல் இருந்தால் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசாம இருந்தாவே சந்தோஷம். அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், நல்ல ஒரு மனிதர். ஆனா பிரதமர் அவர்கள் நாளை தமிழகத்துல அடிக்கடி வர்றாங்க. ஆனா நாளை வருகை ஒரு முக்கியமான வருகை. காரணம் என்னன்னா, இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான டிடிவி தினகரன் கூட்டணியில இணைந்தது வந்து ஒரு இயற்கைக்கு மாறான கூட்டணி அப்படின்னு செல்வ பெருந்தகை கூறியிருக்காரு. ஆனா செல்வ பெருந்தகை அன்னைக்கு ஏன்னா அவர் குளிர் ஜுரம் பிடிச்ச மாதிரி நேத்துல சுத்திட்டு இருக்காரு. அவரே இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் அவரின் மீது போர்க்கொடி தூக்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்க டெல்லிக்கு போறாங்க. ஒரு பக்கம் இங்க போகணும், ஒரு பக்கம் அங்க போகணுங்கிறாங்க. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் அவரு திமுக நாங்க இருக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியாது மேல கேளுங்கிறாங்க. அதே இவ்வளவு கந்தர்கோலத்தில் இருக்கும் பொழுது செல்வ பெருந்தகை அவர் எதற்கு குளிர் ஜுரத்துல சுத்துறாரு? அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னோடு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவருடைய மனநிலை எனக்கு மிகச் சிறப்பாக தெரியும். அவரு கோபம் இருந்தாலும் கூட மோடியை விட்டு போகக்கூடிய மனிதர் அல்ல அவர். 2024 எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்த மனிதர் எப்படி 2026 நம்மளை விட்டுட்டு போவாரு? இடையில சில மனக்கசப்பு இருந்திருக்கலாம், சில காரணங்கள் இருந்திருக்கலாம், தற்காலிகமா அவர் போயிருக்கலாம். நான் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன். அண்ணன் டிடிவி அவர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு. அதான் நேத்து அவங்க சொன்னாங்க, அந்த இரண்டு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சண்டை என்பது தனிப்பட்ட சண்டை. ஆனால் 2026 பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். அவர் சொன்னதிலிருந்து எதுவும் பேக் அடிக்கலீங்கன்னா, ஆமாம் சில கொள்கைகளை முன்வைத்திருந்தார். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்திற்காக, ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு அடையாளத்தை தாண்டி தமிழகத்துல 2026 ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக கசப்புகள் எல்லாம் மடந்து தினகரன் அண்ணன் வந்திருக்கார். இந்த முடிவு அவரு கடினமாகத்தான் இருந்திருக்கும், ஈஸியான முடிவு இல்லை. பொது வழியில பல விஷயங்கள் பேசிவிட்ட பிறகு கூட அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வர்றாங்க. அதனால் நான் இதை நன்கு உணர்ந்திருக்கின்றேன். காரணம், ரெகுலரா பேசிட்டு இருக்கோம். அதனால செல்வ பெருந்தகை அவர்கள் மீடியால தான் பாக்குறாரு. டிடிவி என்ன பேசினாரு, இன்னைக்கு என்ன பேசினாரு, டிடிவி என்ன சேர்ந்தாரு. அதனால எதுவும் தெரியாமல் இருந்தால் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசாம இருந்தாவே சந்தோஷம். இன்னைக்கு மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய கூட்டணியும் அவருடைய ஆட்சியும் காப்பாற்றுவதற்கு அவருடைய எனர்ஜி அவர் ஸ்பெண்ட் பண்ணுமோ தவிர, தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ன நடக்குதுன்னு ஏன் அவர் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றாரு? ஐயா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு பொறுமையின் உருவமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், நல்ல ஒரு மனிதர், ஒரு சத்திய சோதனை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அரசியல் யாரோ சொன்னாங்க நிரந்தரம் என்பது எதுவும் இல்லைன்னு. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், நல்ல ஒரு மனிதர், நல்ல முடிவு அவர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாளைக்கு பிரதமர் வராங்க, கூட்டம் எப்படி இருக்கும், யாரெல்லாம் மேடையில் இருப்பாங்க? ஆனா பிரதமர் அவர்கள் நாளை தமிழகத்துல அடிக்கடி வர்றாங்க. ஆனா நாளை வருகை ஒரு முக்கியமான வருகை. காரணம் என்னன்னா, இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணி பிரதமர் அவருடைய தலைமையில நாளையிலிருந்து முழுமையாக அது ஆரம்பிக்கிறது. இத்தனை நாள் ஆர்ப்பாட்ட போராட்டம் நடந்திருக்கலாம், தொண்டர்கள் வேலை செஞ்சிருக்கலாம். பட் நாளை என்பது முழுமையாக களத்துல இன்னும் ஒரு 50-60 நாட்கள் பாக்கி இருக்கக்கூடிய வேலையில பிரதமர் அவர்கள் இந்த சவுண்டிங் த போல் பியூகில் என்று சொல்வார். அதாவது ஒரு சண்டை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சங்கெடுத்து நீங்க ஊதுவீங்க, இந்த மாதிரி போர்க்களம் சண்டை ஆரம்பித்து விட்டது என்று. இந்த சவுண்டிங் த போல் பியூகில் என்கின்ற அடையாளமாக பிரதமருடைய நிகழ்வு நாளைக்கு இருக்கும். மதுராந்தகத்துல ஒரு பெரிய அளவில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது பிரதமருடைய முதல் வருகை, கடைசி வருகை அல்ல, இன்னும் பல வருகை இருக்கும். பிரதமர் தமிழ்நாட்டினுடைய எல்லா பக்கத்துக்கும் வருவார், மூலை முடுக்கெல்லாம் வருவாங்க. நாளை ஒரு முக்கியம். காரணம் என்னன்னா, மொத்த கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில் ஒரு சேர இருப்பாங்க. அது தமிழக மக்கள் பார்க்க போறாங்க. ஒரு வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால் நிச்சயமாக நாளையிலிருந்து ஒரு புதிய ரத்தம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தில் இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன்.